சில பேர்லாம் வந்து தீராத வயித்து வலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ வயித்து வலின்னு வருவாங்க. ஸ்கேன் நார்மலா இருக்கும். அப்புறமா வந்துட்டு நம்ம ஏதாவது கை வச்சு பார்த்தாலும் கட்டி மாதிரி எதுவும் தெரியாது. எல்லாமே நார்மலா இருக்கும். எந்த டெஸ்ட் எடுத்தாலுமே நார்மல்னு வரும். பட் ஆனா அந்த பேஷண்ட்டுக்கான வலி மட்டும் தீரவே தீராது. ஸோ இது வந்து சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிசேரியன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அது உள்ள அடிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமானம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கர்ப்பப்பையில இருந்து ஒரு ஒட்டி இருக்கலாம், இல்லைன்னா அந்த குடல் ஒட்டி இருக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த ஒட்டுமானத்தினால அவங்களுக்கு வந்து கிரானிக்கா ஒரு ஒரு வேகா ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கேன்லயோ பிளட் டெஸ்ட்லயோ எதுலையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கேமரா போட்டு டயக்னாஸ்டிக் லாப்ரோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கேமரா மாதிரி அது உள்ள பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சின்ன ஒரு பேண்டோ இல்லைன்னா ஒரு ஒட்டிட்டு இருக்கிறதோ நமக்கு தெரியும். அதை ரிலீஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். அவங்களுக்கு பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒரு லாப்ரோஸ்கோபி மூலியமா பண்ணலாம். ஸோ அப்போ அவங்களோட அந்த லாங் ஸ்டாண்டிங் கிரானிக் பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். இதை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா லாப்ரோஸ்கோபின்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.